ஹாய் கைஸ், திஸ் இஸ் கபிலன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, என் புரிதல் அப்படின்ற ஒரு சீரீஸில் வர்ற ஒரு டாபிக். இந்த டாபிக் வந்து பிரிவினை. எனக்கு வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசும்போதே காண்டாகுது. பட் ஆனால் இந்த டாப்பிக்கு தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் அப்படின்றதுனால என்னுடைய புரிதல் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும் என்று நான் நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால, ஏன் நிர்பந்தத்தில் இருக்கேன்னா, எனக்கு இட்ஸ் ஹர்ட்டிங். ஸோ இதை பற்றி புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் சுற்றுறாங்களே அப்படின்றதுனால இதை பற்றி நான் பேசணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய டாபிக் இது தான். இந்த பிரிவினைன்றது எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா ஐ பிலீவ் இன் 3 things: ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் பீஸ். இந்த ஃப்ரீடமும் ஈக்குவாலிட்டியும் இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா, இங்கே பீஸ் வந்து அடிபடுது. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதனால் இன்ஈக்குவாலிட்டி எனக்கு பிடிக்காது. ஸோ இதை பற்றி ஏன்னா சுற்றி நடக்கிற விஷயம்லாம் பாருங்கள். எங்கள் ரஷ்யாலேயும் உக்ரைன்லேயும் சண்டை போடுறாங்க, காசா அப்படி அடிச்சு நொறுக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பீஸ் அடி வாங்குறது எனக்கு பிடிக்கல. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். என்ன இருந்தாலும் சக மனுஷனாக பார்க்கணுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே யாரும் வராததுனால நான் வந்து இந்த டாப்பிக்கை நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்ன தான் நம்ம ஸ்கூலில் வந்து யூனிட்டி இஸ் வெல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும், என்ன தான் நம்ம வந்து யூனிஃபார்ம் போடுறது யூனிட்டியை கொண்டு வரணுன்றதுக்காக இருந்தாலும், என்ன தான் நம்ம வந்து வெள்ளைக்காரன் நம்மளை ஈஸியாக ஆண்டதுக்கு காரணம் இன்இக்வாலிட்டின்னு தெரிஞ்சாலும், என்ன தான் நம்ம வந்து இந்த ஒரு படத்தில், என்ன படம் வந்து ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் ஏப்ஸில் இந்த குரங்கு சொல்லும், இது ஏப்ஸ் டுகெதர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும். அது வந்து ஐரனி என்னென்னா, அது ஒரு குரங்குக்கே தெரியுது, பட் அது நம்மளுக்கு புரியல. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம வந்து இன்இக்வாலிட்டியில் தான் இருக்கோம், ஈக்குவாலிட்டி கொடுக்கறது இல்லை. அப்படின்றதுனால நான் இந்த டாப்பிக்கை பேச வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ இன்இக்வாலிட்டி இது வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வருதுன்றதை நான் சொல்கிறேன். ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் இது ஆரம்பிக்குதுன்றதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஏன் அப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணுங்க. நான் ஒரு மனுஷன், இப்போ தான் உலகத்துக்குள்ளே வர்றேன். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லைன்னா எனக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னை சுற்றி பார்ப்பேன். என்னை சுற்றி பார்த்துக்கும் போது எனக்கு பக்கத்தில் தேல்பத்திரி சிங் அப்படின்னு சொல்லி என் டேடியும் என் மம்மியும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பேர் தான் நான் எடுத்துப்பேன். இப்படி தான் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்றது ஃபஸ்ட்டு ரிசால்வ் ஆகும். அதில் இப்போ இன்கேஸ் வந்து எங்கள் அப்பாவோ அம்மாவோ பெரிய எதுவும் சாதிக்கலை அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ தான் வந்து நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் சொல்லி இழுத்து போட்டுக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். நான் ஒரு காமெடி என்னென்னா, இன்னமும் ராஜராஜ சோழனோட வம்சாவளின்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்க ஒரு பைத்தியக்காரனுங்க. அவனுங்க யாருன்னே அவனுங்களுக்கு தெரியாது, பட் ஆனால் அப்படி சொல்லி சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இப்படி தான் ஆரம்பிக்குது. ரியாலிட்டி என்னென்னா, ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்றக்குள்ளே தான் இது வந்து எல்லாமே ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எங்கள் அப்பா வந்து பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்னார் பையன் அப்படின்னு சொல்லுவேன். நான் இப்போ வந்து இந்த சமூகம் வந்து பெரிய சமூகம் அப்படின்னா, நான் இந்த சமூகம் அப்படின்னு சொல்லி அந்த சமூகத்துக்கும் முட்டு கொடுப்பேன். அதில் முட்டு கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்தவனை அடிப்பேன். அந்த சமூகம் கெட்டவன், அவன் வந்து கீழே நான் மேலே அப்படின்னு சொல்லி அவனை அடிப்பேன். இதுதான் கான்செப்ட். ஐடென்டிட்டி கிரைசிஸில் தான் இது ஆரம்பிக்குது. தனக்குன்னு ஒரு பேர் சம்பாதிக்க வக்கில்லாதவன் என்ன பண்ணுவான்னா, நான் வந்து எங்கள் அப்பாவை வந்து பெரிய ஆளாக இருந்தால் அந்த பேரையும், இல்லை நான் கம்யூனிட்டி வந்து பெரிய ஆளாக இருந்தால் அந்த பேரையும் தூக்கி போட்டுப்பேன். எனக்குன்னு ஒரு பேர் வாங்க வக்கு இல்லைல்ல. ஸோ அதனால் இதிலே நான் பேர் வாங்க வக்கு இருக்கிற ஒருத்தனாக இருந்தேன்னா அப்போ நான் எடுத்து போட்டுப்பேன். ஏன்னா அது அரசியல். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது அரசியல். உண்மையாக சொல்லணுன்னா அது அரசியல். இப்போ எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, புகழ் இருக்குன்னா அந்த அரசியல் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அந்த சமூகத்தில் உள்ள எல்லாரையும் எனக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கணும், பவர். ஸோ அதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலை. பட் இதுதான் நடக்குது. ஸோ இங்கேருந்து தான் வந்து அதை கட்டமைப்பு வந்து இப்படி தான் நடக்குது. ஒரு மனுஷனுக்குள்ளே அது அப்படி தான் புகுருது. ஸோ அதை பற்றி பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன்.
இது இப்போ ஒருத்தவங்களுக்குள்ளே எப்படி வருதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் தான் எஸ்ஜே சூர்யா, சரியா? நான் எஸ்ஜே சூர்யா, நான் நடிப்பின் அரக்கன் அப்படின்ற பட்டம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னை எல்லாருமே வந்து அது ஒரு கௌரவ பட்டம்ன்றதுனால அது எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, என்னை கூப்பிடும்போது நான் நடிப்பின் அரக்கன் தான் கூப்பிட்றாங்க. நடிப்பின் அரக்கன் இங்கே வா, நடிப்பின் அரக்கன் அங்கே போ அப்படின்னும் போது நான் வந்துட்டு போகிறேன். ஸோ அப்படி தான் இருக்குது கான்செப்ட்டு. இப்போ என்ன பண்ணுறான், எனக்கு இது வந்து ஒரு கௌரவப்பட்டம் எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் என் பிள்ளைக்கு ஒரு கௌரவப்பட்டம் வேணும். ஆனால் அவனுக்கு கௌரவப்பட்டம் கிடைக்கல. அவனுக்கு வாங்குறதுக்கு துப்பு கிடையாது. அவன் வந்து ஒரு தண்டம் தத்தி, அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான், எங்கள் அப்பா நடிப்பு நரக்கண்டா அப்படின்னு வரான். அங்கே ஆரம்பிக்குதா. அவன் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவான்னா, எங்கள் அப்பா நடிப்பின் அரக்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றுறவன் நான் நடிப்பின் அரக்கண்டான்னு ஒரு காலத்தில் சொல்லிகிட்டே சுற்றுவான். அப்படியே வந்து கீழே போகும். அவன் பையன் வருவான். அவன் பையனுக்கு நான் வந்து நடிப்பின் அரக்கனோட பேரண்டா அப்படின்றவன் நடிப்பின் அரக்கண்டானா அப்படின்னு சொல்லி அவனும் சுற்றுவான். இதுதான் கான்செப்ட். இப்போ ஒருத்தனுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு சொன்னான்னு புரிஞ்சுதா? எனக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ஸு. எனக்கு அந்த பேர் வாங்க துப்பு கிடையாது. எனக்குன்னு ஒரு பேர் சம்பாதிச்சுக்க துப்பு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், இது எங்கள் அப்பா ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பார்ல, அந்த பேரை நான் சுட்டுப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு பேர் கிடச்சிச்சில்ல, அந்த பேரை வச்சுட்டு நான் அப்படியே ஒரு கெத்தாக சுற்றலாம்ல. அதுதான் கான்செப்ட்டு. இதுலேயே இன்னொருத்தன் வந்து நான் நடிப்பின் அரக்கன்னு பட்டம் வாங்கியிருக்கேன், நான் இப்படி சுற்றுறேன். இன்னொருத்தன் வந்து நடிப்பின் புகழ்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான்னா, இதே நடிப்பின் புகழை விட நடிப்பின் அரக்கன் தாண்டா பெருசுன்னு சொல்லி அடித்து காட்டுவானுங்க. இதுதான் நடக்குது. எது பெருசுன்னு அடித்து காட்டுன்ற கான்செப்ட்டு தான் இங்கே போயிட்டுருக்கோம். இதுதான் சண்டை போட்டுறாங்க, இது பண்ணிக்கிறானுங்க. இதுதான் தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு நாங்குநேரியில் நடந்ததோ இல்லை இதுக்கு முன்னாடி எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ காசா வரைக்கும் பிரச்சனைலாம் எல்லாத்துக்குமே ரீசன் இதுதான். ஒன்றும் இல்லை, ஐடென்டிட்டி தான். அவனை இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணுன்னாலும் அவனை இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. எல்லா மனுஷன்தான், இவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. நான் இப்போ நானும் பஸ்ஸில் போகிறேன், ட்ரெயினில் போகிறேன், இன்னொருத்தனும் பஸ்ஸில் போகிறான், ட்ரெயினில் போகிறான். ஆனால் வந்து அவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அப்படின்னா வந்து எனக்கு அவன்கிட்ட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. இப்போ நானும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான். பட் ஆனால் அவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறான்றதுனால எனக்கு அவன்கிட்ட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அவன் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறான்னா என்னென்னா, சரி எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் பஸ்ஸில் ஜாலியாக நான் உட்காந்துட்டு வரேன், பக்கத்தில் உட்காந்துருக்கவன் ஜன்னல் வழியாக எச்சி துப்பிக்கிட்டே வரான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் போல், அதனால தான் இப்படி எச்சி துப்பிகிட்டு இருக்கான். இவன் வந்து சொல்லக்கூடாது, இந்த நாட்டு சேர்ந்தவன் போல், அதனால தான் இப்போ இப்படி இருக்கான். இவன் வந்து இந்த இது போல், அவனால தான் அப்படி இருக்கான்னு சொல்லி ஒருத்தன் கெட்டது பண்ணானா உடனே அவன் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதுல்ல. அப்போ வந்து நான் அவனுக்கு வந்து ஒரு பட்டத்தை கொடுக்கணும். அந்த பட்டத்துக்கு நான் அவனை ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறானு. இதுதான் கான்செப்ட்டு. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இதுதான் இயல்பு. இதுதான் என்னுடைய புரிதல். ஸோ இப்படி நடக்கிறது தான் பிரச்சனையாக போகிறது. ஸோ அப்படி யோசிக்காமல் அவனையும் சக மனுஷனாக பாருங்கள். அவனும் பேசஞ்சர் தான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ தொண்டையெல்லாம் அவன் துப்பிக்கிட்டே வரான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவனுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ ஆர்ஜே பாலாஜி சொன்ன மாதிரி தான், எனக்கும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். அவன் கஷ்டம் என்னென்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், என் கஷ்டம் என்னென்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கஷ்டத்தை அவன்கிட்ட சொல்லி அவன் அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாது. அவன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லி அதை நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாது. அவன் கஷ்டம் அவன் தான் ஃபீல் பண்ண முடியும், என் கஷ்டம் எனக்கு தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இவன் மேலே அவன் கீழே, நமக்கு மேலே அவன் கீழேன்னு நினச்சிக்கிட்டு அவனையும் இவனையும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு இது? நம்ம வந்து ஒரு மாதிரி இது அதான் நான் நிம்மதியாக இருக்கணும், பீஸ், அதுதான் முக்கியம். ஸோ அப்படின்றப்ப நம்ம இது மாதிரிலாம் டிஃப்ரென்ஸ் பார்க்காம ஒவ்வொரு மனுஷனையும் சக மனுஷனையும் ஒன்றா பாருங்க. ஸோ இது என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த கான்செப்டை பேசியிருக்கேன். இன்னொன்று நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு மறந்துட்டேன். இது வந்து கம்யூனிட்டிக்குள்ளேயோ இல்லை வேறு எதுக்குள்ளேயோ அடங்கிடுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் இந்தியன்னு ப்ரௌடாக சொல்லணுன்ற
பேட்ரியாட்டிசம் இஸ் ஃபைன், பட் நான் பேட்ரியாட்டிசத்துக்காக நான் இன்னொருத்தனை கீழே நினைக்கிறேன் அப்படின்றது வந்து தப்பு தான். அதே மாதிரி இன்னொரு நாட்டில் உள்ளவனையும் இன்னொரு ஸ்டேட்டில் உள்ளவனையும் தப்பாக நினைக்கிறதும், அவனை கீழே நினைக்கிறதும், நம்ம மேலே நினச்சிக்கிறதும், இல்லை நம்மளை மேலே அவங்கள கீழே நினச்சிக்கிறதும் ரெண்டு ஒன்று தானே. அவங்கள மேலே நம்மளை கீழே நினச்சிக்கிறதும் எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் அடங்கும். ஸோ அந்த கான்செப்டுக்காக தான் நான் இதை பேச வந்தேன். நான் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்தே இன்னும் மேலே போகல. அதாவது நீ இங்கே உள்ளுக்குள்ளே உள்ள இன்டிஃபரன்ஸையே நம்ம இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறம் எங்கே நம்ம வந்து அங்கே உள்ள இன்டிஃபரன்ஸை பார்க்குறதுன்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய டென்ஷன் ஆகுது. இதை வந்து இந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலே எனக்கு வந்து எரிச்சலாகுது. ஏன்னா இன்னும் இன்னும் திருந்தாமல் இருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது. அதனால் பேசுவோம்னு சொல்லி தான் இந்த டாப்பிக்கை எடுத்தேன். இது சக மனுஷனாக பாருங்கள், அவனுக்கு ஒன்றுனா ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் அதான் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு தடவை தான் வாழ போகிறோன்ற மாதிரி கான்செப்ட் தான். நம்ம நான் இங்கே இன்னொரு 10 தடவை பிறந்து வரப்போகிறேன், இன்னொரு 10 ஃபேமிலியிலையா நான் பிறக்க போகிறேன். எல்லாம் பிறப்புனால ஒருத்தன் வந்து இந்த இடம் நீ இப்படி தான் அவன் அப்படி தான் சொல்கிறதும் இல்லை. பிறப்புனால ஏன்னா இப்போ சாதாரண ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒருத்தர் தான் இப்போ கூகுளுக்கு சிஇஓ ஆகிருக்காரு. யார் எப்படி வேணாலும் ஆகலாம், அதெல்லாம் வந்து அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேலை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு மனுஷனாக பாருங்கள். அது போதுன்றதுனால தான் நான் இந்த டாப்பிக்கெல்லாம் எடுத்து பேசுகிறேன். ஸோ என் மேலே ஏதாவது தப்பு இருக்குன்னா சொல்லுங்கள், நான் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பேசுனது கரெக்டுன்னு தோணுச்சுனாலும் சொல்லுங்கள், இல்லை நீ இப்படி பேசியிருக்கலான்னு சொன்னீங்கனாலும் சொல்லுங்கள், பார்ப்போம். என்னுடைய மனக்குமுறல் அப்புறம் என்னுடைய புரிதல் அபவுட் வாட் இஸ் இன்டிஃபரன்ஸ், அதாவது பிரிவினை, இன்இக்வாலிட்டி, அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஸோ அதுதான் இது. இன்னும் இன்இக்வாலிட்டிலே விமென்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் தனி வீடியோவாக வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி நான் தனியாக பேசுகிறேன். பட் இந்த டாபிக் பற்றி நான் பேசி ஆகணுன்றதுனால தான் நான் இதை ஃபஸ்ட் எடுத்து பேசினேன். ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவல், ட்ரீட் எவ்ரி ஒன் பெட்டர். இப்போ இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்ததுனால தான் நான் இந்த டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சேன். அதே மாதிரி இந்த வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணதுனால தான் கல்யாணத்துக்காக தான் இதை பற்றி பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லியும் சில பேர் நினைக்கிறாங்க. அந்த இன்இக்வாலிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணுறதே அந்த லவ்ன்ற கான்செப்ட் தான். அதனால தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் வந்து லவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய புக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இது வந்து வெறும் இன்இக்வாலிட்டி வந்து நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்கு ஒரு டூலாக எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற கான்செப்டை. இதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறான், இதுக்காக தான் இப்படி பேசுகிறான் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இதையும் சொல்கிறேன். லவ் ஹேஸ் த பவர் டு யுனைட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி ஐ பிலீவ் இன். ஸோ அதுக்காக தான் நான் இதை பற்றி பேசுகிறேன். அண்ட் மென் அண்ட் விமன் ஈக்குவாலிட்டியை பற்றி நான் இன்னும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது இன்னும் வேர்ஸ்ட்டு. இன்னும் ஆம்பளை அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அடி வாங்கிறது நம்மளுக்கு தாடா தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன். ஸ்டே டியூன் அண்ட் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ என் புரிதல்ன்ற கான்செப்டில். அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன். Bye guys. Bye. Bye.